தனது வருடாந்திர ஆன்மீக பயணமாக இமயமலைக்கு புறப்பட்ட ரஜினிகாந்த் வழக்கம் போல் அரசியல் கேள்வியை தவிர்த்து சென்றார். அதே சமயம் புதிய இந்தியா பிறக்குமா என்ற கேள்விக்கு தனது ஸ்டைலில் பதிலளித்து சென்றார் நடிகர் ரஜினிகாந்த். திரும்பிய திசையெங்கும் அரசியல் வாசம் வீசி வரும் நிலையில் அரசியலில் தடம் பதிப்பார் என்று 3 தலைமுறைகளுக்கு மேலாக எதிர்பார்க்கப்பட்டவரின் அண்மைக்கால பதில் இதுவாக மட்டுமே இருந்து வருகிறது. தனது உடல் நலத்தை கருத்தில் கொண்டு அரசியல் கட்சி தொடங்கும் திட்டத்தை கைவிடுவதாக 2020ஆம் ஆண்டு ரஜினிகாந்த் அறிவித்தார். ஆனாலும் பெரியார் தொடங்கி சந்திரபாபு நாயுடு வரை பொது நிகழ்ச்சிகளில் அவர் பேசும் கருத்துக்கள் அரசியல் களத்தில் அடிக்கடி சர்ச்சைக்குள் சிக்கியே வருகின்றன. இதனால் அண்மை காலமாக அரசியல் குறித்த கேள்விகளுக்கு பதில் கொடுக்காமல் ரஜினிகாந்த் தொடர்ந்து நழுவி வருகிறார். அயோத்தி ராமர் கோயில் திறப்பு விழாவுக்கு சென்றவர் ராமர் கோயில் திறப்பு தன்னை பொறுத்தவரை ஆன்மீகம்தான், அரசியல் இல்லை என்றார். ஒரு வரலாற்று நிகழ்வு அப்படின்னு பெருசா இந்தியா முழுக்க பேசப்படக்கூடிய சூழல்ல இது ஒரு ஆன்மீகமா இல்ல ஒரு அரசியலா அப்படிங்கிற கேள்வியும் எழுது. என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம் தான். இதுல அரசியல் கிடையாதுன்னு நினைக்கிறீங்களா? என்ன பொறுத்த வரைக்கும் ஆன்மீகம். தன்னை நடிப்பில் பின்தொடர்ந்து வந்த விஜய் திடீரென அரசியல் கட்சி தொடங்கிய நிலையில் நடிகர் ரஜினி அவருக்கு வாழ்த்து என்று மட்டும் கூறி சென்றார். விஜயோட அரசியல் வாழ்த்துக்கள். வேட்டையன் படப்பிடிப்பிற்காக ஹைதராபாத் புறப்பட்டு சென்றவரிடம் விஜய் விஷால் அரசியல் வருகை குறித்து மீண்டும் கேள்வி எழுப்பப்பட்டது. சென்னைக்கு திரும்பி வந்த போதும் இதே பதிலே நடிகர் ரஜினிகாந்திடம் இருந்து செய்தியாளர்களுக்கு கிடைத்தது. சசிகலாவின் புதிய இல்லத்திற்கு நேரில் சென்று வாழ்த்து கூறிய ரஜினிகாந்த் ஜெயலலிதாவின் இடத்தை யார் நிரப்புவார் என்ற கேள்விக்கும் இதே பதிலளித்தார். மறைந்த முதலமைச்சருடைய ஜெயலலிதா அவருடைய பிறந்த நாள், அந்த ஆளுமை இடத்தை தமிழகத்தில் பூர்த்தி செய்யக்கூடிய நபரா யார் இருப்பாங்கன்னு நினைக்கிறீங்க? அரசியல் பற்றி நான் பேச விரும்பல. இந்நிலையில் தனது வருடாந்திர இமயமலை பயணத்துக்காக புறப்பட்ட ரஜினிகாந்த் மோடி மீண்டும் பிரதமர் ஆவாரா என்ற கேள்வியை தனது பாணியில் தவிர்த்தார். மீண்டும் மோடி ஜெயிப்பார்னு எதிர்பார்க்கிறீங்களா சார்? பின்னர் விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்தவர் பயணத்திற்கு பிறகு புதிய இந்தியா பிறக்குமா என்ற கேள்விக்கு சிரிப்பை மட்டும் பதிலாக தந்து சென்றார் ரஜினிகாந்த். ஒரு புதிய இந்தியா பிறக்கும் நினைக்கிறீங்களா இந்த உங்களோட ஆன்மீக பயணத்துக்கு பிறகு?